தேவனுடைய சமூகத்துக்கு வரும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசேஷமாக இந்த நாளில் நாம் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குறைய அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் குறைய அது சொல்லாமலே ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? அதே நம்ம 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ அது கிளியராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அப்படி அங்கே ஏதாச்சும் கொஞ்சம் குறைய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியது. வேற அதுக்கு மாற்று எதுவுமே இல்லை, அல்லது வேற எதையுமே உள்ளார சேர்க்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் குறைய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பலியினுடைய ரத்தம் தான் தெளிப்பாங்களே தவிர பலியை என்ன செய்ய மாட்டாங்க, தெளிக்க மாட்டாங்க இல்லையா? பகினி பலி தகன பலி தான் இல்லையா? அப்போ நம்ம இதை கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. ஏன் கொஞ்சம் குறைய அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நியாயப்பிரமாணத்தின் பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் ரத்த சிந்துதல் மூலமாக கூட மன்னிப்பு உண்டு, அது இல்லாமலும் மன்னிப்பு இருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்களா? சரி, நம்ம லேவியராகத்துக்கு வருவோம். லேவியராகமும் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க பார்க்கலாம். போதும். இங்கே நம்ம என்னன்னு பார்க்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன இருக்கு? பாவ நிவாரண பலி இருக்கு, சமாதான பலி இருக்கு, ஸ்தோத்திர பலி இருக்கு. இப்படி நிறைய பலிகளை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ இது என்ன பலி? இது கடைசியில் 2ஆம் வசனத்தினுடைய கடைசியில் சொல்லியிருக்கு இல்லையா? சர்வாங்க தகன பலி. இப்போ சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொன்னால் ஆடோ மாடோ அல்லது புறாவோ அதுதான் சர்வாங்க தகன பலி அல்ல. இங்கே மாவும் என்ன இருக்குது? சர்வாங்க தகன பலி. அப்போ அந்த அதிகாரத்தில் 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னா, அது பூரா என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாவு எண்ணெய் இப்படி காய் பழங்கள் இப்படி இவைகளை பலி செலுத்தக்கூடியதாக தான் அது என்ன செய்யுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதையும் பலி செலுத்தலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் மாவு எண்ணெய் சுகந்த வாசனையானது, அதுக்கப்புறம் பழங்கள் காய்கறிகள் இதுகளும் என்ன செய்யலாம், பலியாங்க செலுத்தலாம். அதன் மூலமாகவும் நமக்கு என்ன இருக்குது, மீட்பு இருக்குது. பழைய ஏற்பாடின் காலத்தில் ஆடு மாடு புறா இவைகள் மட்டும் இல்லை, இவைகளையும் செலுத்தலாம்.
புரியுதானே உங்களுக்கு சொல்றது? புரியுது. அப்போ அதனால தான் அங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முழுசுமாக இரத்தத்தினால தான் நமக்கு மன்னிப்பு அப்படின்னு, ரத்தம் சிந்தையில் இல்லாமல் மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுவதுமாக என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ அதுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் குறைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்குறோம். சரியா? அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வருகிற சமயத்தில் அங்கே அந்த கொஞ்சம் குறைய அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால மட்டும்தான் நம்முடைய பாவம் என்ன செய்கிறது, மன்னிக்கப்படுகிறது. வேற எதுவுமே நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்முடைய நற்கிரியைகளோ அல்லது நம்முடைய நல்ல வாழ்க்கையோ அல்லது நல்ல பேச்சுகளோ நல்ல குணங்களோ அல்லது இப்படி எதுவுமே நம்முடைய பாவத்தை என்ன செய்யாது, மன்னிக்காது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவே பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த காய்கறிகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சாப்பிட்றதுக்கும், மிருகங்கள் எல்லாமே நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் உண்டு பண்ணினாங்க. அதே நேரத்தில் அவைகளை நீங்கள் பலி செலுத்துங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாங்க. அதனால பலி செலுத்துகிறாங்க. சரி, இதுவும் ஆண்டவரே சொன்னது தான். இதெல்லாம் இப்படியெல்லாம் என்ன செய்யணும், பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, எதுக்கு இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா, தேவனுடைய வசனம் எங்கேயுமே எந்த குறையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எந்த குறையுமே பார்க்க முடியாது. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதாக இருந்தாலும் 2000 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் எதுவுமே வித்தியாசமே இருக்காது. பாருங்க, அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இது 4000 வருஷம் கழித்து இங்கே புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டியாக சொல்கிறாங்க. அது யார் எழுதுனா அப்படின்னு சொல்லப்படலை. அப்போ அங்கே ஆவியானவர் அதை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் குறைய அப்படின்னு இருக்கிறத சொல்லி எழுதுறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதனால தேவனுடைய வார்த்தை தேவ ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு தேவ மனுஷனால அது எழுதப்பட்டது. அதுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. சரி சரி அப்போ இங்கே நம்ம விஷயத்துக்கு போவோம். இங்கே ரத்தம் சிந்தலாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். சரியா? நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படலைன்னா நம்ம எங்க போவோம் சொல்லுங்களேன்? நரகத்துக்கு தான் போவோம். சரியா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னா நான் போறது நரகத்துக்கு தான். நரகம் என்ன பஞ்சுமெத்தை போட்டு இருக்குமா? இல்லை. நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப அது அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் இல்லையா? கந்தகம் அது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அணையாது. அதே நேரத்தில் நம்ம அங்கே இங்கே தீ பிடிச்சி எரிஞ்சோன்னா என்ன செய்கிறாங்க, ஒரு 60% 70% எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பிழைக்கிறது இல்லை, செத்து போயிடுறாங்க. ஆனால் அங்கே நம்ம முழுசுமே எரிஞ்சா கூட என்ன செய்ய மாட்டோம், சாக மாட்டோம் இல்லையா? அங்கே முழுசுமே எரிஞ்சா கூட சாக மாட்டோம். அதே நேரத்தில் நம்ம அந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதிலிருந்து நம்ம வெளியில் போகணும்னாலும் முடியாது. யாரும் அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியாது.
அது நித்தியமா நம்ம எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அவ்வளவு காலமும் அதுக்கு முடிவே கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்ம எல்லாருமே அதுக்குத்தான் போகணும். ஆனால் ஆண்டவர் நம்மளை நேசித்ததுனால, நம்ம மேல அன்பு வைத்ததுனால நம்ம அங்கே போகக்கூடாது, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றணும், அதிலிருந்து நம்மளை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே இந்த உலகத்திற்கு மனிதனாக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் தானே ஆகுது. அப்படி இல்லை, அவர் ஆதியிலே இருந்தவர், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இருந்தவர். ஆனால் நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்தில் 2024 வருஷம் ஆகுது. நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ இந்த உலகத்தில் அவர் வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு விடுதலை கொடுக்கணும், நம்மளை பாதுகாக்கணும். அப்போ நம்ம நரகத்துக்கு போகலைன்னா எங்கே போவோம்? ஆர்த்தி சொல்ல, நரகத்துக்கு நான் போகலை அப்படின்னா எங்கே போவோம்? ஏசுப்பாட்டு போவோம். ஏசுப்பா எங்கே இருக்காங்க? நிசாந்தி நீ சொல்ல, சொர்க்கத்துக்கு போவோம். சரியா? அப்போ சொர்க்கம் அப்படிங்கிறது தான் பரலோகம் இல்லையா? அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம நரகத்துக்கு போகலை அப்படின்னா ஏசப்பா இருக்கிற இடமாகிய அந்த பரலோகத்துக்கு தான் என்ன செய்யணும்? போகணும். அப்போ பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ தங்க விலை என்ன செஞ்சுருக்குது? 6000 சில்லறையா 7000மா? ஒரே நாளையில் அட்சய திருச்சி அன்னைக்கு 3 முறை விலை ஏறுது. காலையில் ஒரு விலை, மத்தியானம் ஒரு விலை, சாயந்தரம் ஒரு விலை. அன்னைக்கு மட்டும் 2000 சில்லறை விலை கூடி இருக்கு. ஆனால் மக்கள் அன்றைக்கும் வீடியோவில் இது நியூஸில் காட்டுறாங்க கூட்டம். மார்க்கெட்டில் கூட அப்படி கூட்டம் இருக்காது, அவ்வளோ கூட்டம். ஜவுளி கடையில் சரவணா ஸ்டோரில் இருக்கிற மாதிரி அங்கே நகை கடையில் இருக்குது. அவ்வளோ ஆர்வம். அதை எங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு ஒன்று பேங்கில் லாக்கரில் வைக்கிறோம், யாரும் திறக்க முடியாது. வீட்டில் பீரோவில் வச்சு அதுக்கு சாவி, ஒரு ஃபஸ்ட்டு பீரோ திறந்து, 2வது திறந்து, 3வது உள்ளர லாக்கரில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவ்வளோ பாதுகாப்பு. அப்புறம் சகோதரிகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, கழுத்தில் காற்றுல பத்திரமா போட்டு வெளியில் போனால் சேரியை வச்சு மூடி, ஏன் அப்படின்னா பறிச்சுட்டு போயிடுவாங்க. சரியா? அப்படி பாதுகாக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அது ரோடே தங்கம்தான், அதில் தான் நம்ம நடப்போம். சரியா? அதில் தான் நம்ம நடப்போம். அப்புறம் முத்துக்கள் பதித்த வீடுகள் தான், ரத்தினங்கள் முத்துக்கள் பதித்த வீடுகள் தான். அங்கே பசி கிடையாது, தாகம் கிடையாது, கவலை கிடையாது, கஷ்டம் கிடையாது, வியாதி கிடையாது, மரணம் கிடையாது. ஆண்டவர் நம்மளோடு கூட, இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருப்பாங்க. இந்த சூரியன், இந்த வெயில் என்ன மாதிரி அடிக்க தெரியுமா? கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் வயசுக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியல, எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியா? ரொம்ப கஷ்டம், அவ்வளவு கஷ்டமாக உஷ்ணம். அங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது, சூரியனே இல்லை. அப்புறம் எப்படி வெளிச்சம் கிடைக்கும்? சூரியன் இருக்காது, இந்த மாதிரி லைட்டு கிடையாது, ஏசி கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவே நமக்கு விளக்காக பிரகாசித்து கொண்டு இருப்பாங்க. அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம வாழுவோம். அங்கே எந்த விதமான உஷ்ணமுமே கிடையாது. சரியா? அப்போ அதுதான். அது மட்டும் இல்லை, அங்கே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும்.
எப்பொழுதுமே சந்தோஷம் இல்லையா? அப்படி சந்தோஷமாய் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்போ அதுக்கு போகிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறாங்க. அந்த வழி என்ன அப்படின்னா, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அங்கே பரலோகத்துக்கு போக முடியும், யாராக இருந்தாலும் சரி இல்லையா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னா பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பாவம் மன்னிக்கப்படலைன்னா நரகத்துக்கு தான் போகும். நான் கூட அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய 21 வயசு வரைக்கும் நான் பரலோகத்துக்கு போவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் பைபிள் வாசிப்பேன், கோவில் சர்ச்சுக்கு போவேன், பாட்டு பாடுவேன், எல்லாம் செய்வேன். இப்போ அதனால நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய 21வது வயசில் இதை மாதிரி ஒரு நாள் மாலையில் செய்தியை கேட்குற சமயத்தில் தான் நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தேன். நான் ஒரு பாவி என்கிறத உணர்ந்தேன். அது வரைக்கும் பாலாஜி லாரி கூட்டத்துக்கு கூட நான் என்ன செஞ்சுருக்கிறேன், தூத்துக்குடியில் நடக்கிறப்ப போயிருக்கிறேன். அவ்வளோ பெரிய கன்வென்ஷன், அது கூட போயிருக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய நினைப்பெல்லாம் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினாங்க, நீ ஒரு பாவி, நீ பாவத்தோடு மரித்தா நரகத்துக்கு தான் போவ, பாவத்தோடு மரித்தா நரகம்தான், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ அன்றைக்கு தான் நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கிலிருந்து என்னுடைய எல்லா சின்னது பெருசு எல்லா பாவத்திலிருந்தும் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. சரி, அதனால உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் ஜீவனோடு உயிர் தெழுந்தாங்க. அப்போ இந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? சரியா, எங்கேயாச்சும் போகணுமா, அல்லனா மிதிக்கணுமா, ஏந்தணுமா? ஒன்றுமே கிடையாது. இருக்கிற இடத்துல ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில் வாங்க, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையில் வாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையாக சொல்லணும். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சொன்னால் எந்த மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. நீங்கள் உண்மையாக பாவிங்கிறத உணர்ந்து ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை மன்னி என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு உண்மையாக நீங்கள் பரலோகம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த நிமிஷமே உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாங்க. சரி, அடுத்து அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டவங்க புதுசாக இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறவங்க, அதே மாதிரி பழசாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11:6. என்னுடைய முதல் பகுதியை நம்ம எடுத்துக்கிடலாம். முதல் பகுதி என்ன அப்படின்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. அப்ப தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை நம்பணும். அவருடைய வார்த்தையை நம்பணும்.
அதன்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். பாருங்க, அதுக்கு முன்னாடி 5வது வசனத்துல ஒரு தேவனுடைய மனுஷனை பற்றி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிங்க. இங்கே ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இவர் பழைய ஏற்பாடின் காலத்தில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். அப்ப அவர் என்னன்னா, விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எத்தனை வருஷம் அவருக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, ஒரு குடும்பஸ்தன். ஆனா அவரு எத்தனை வருஷம் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாரு அப்படின்னா 300 வருஷம். அவர் வாழ்ந்தது 360 வருஷம். இன்னைக்கு 60 வருஷம் வாழ்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா 360 வருஷம் வாழ்ந்தாரு. அவருடைய வாழ்க்கையில 300 வருஷம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இப்ப நமக்கு கூட இது ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நானும் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. இங்க இருந்தோம் அப்படின்னா உபத்திரவ காலம், உபத்திரம், வேதனைய அனுபவிக்கணும். அப்பதான் இந்த ஆதார் கார்டுடைய இது செல்லுபடி ஆகும். அது வரைக்கும் இப்ப அதுக்கு வேல்யூ இல்லை. சாதாரணமாக நம்ம அதை வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ரகசிய வருகையில தேவனுடைய பிள்ளைகள், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்புறம் மீதி இருக்கிற மக்கள் அங்கே ஒரு 3.5 வருஷம் ஒரு சுகமான ஒரு வாழ்வு, அப்புறம் 3.5 வருஷம் உபத்திரவ காலம். ஆனா அந்த 3 சுகமான வாழ்வுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஐயோ, எங்க அம்மா எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க, எங்க அப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க, அல்லது எங்களுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க, மனைவி எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க, நான் கைவிடப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அந்த நாட்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொண்டா அன்றைக்கு பெரிய உபத்திரவம். உங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்கப்படும், அதுல ஆதார்ல கொடுக்கப்பட்டு இருக்கிற நம்பர் கொடுக்கப்படும். உங்களுக்கு பேர் கிடையாது, நம்பர் தான். அந்த நம்பர் இருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும், ஒரு தொழில் செய்ய முடியும், பொருள் வாங்க முடியும், இந்த உலகத்துல வாழ முடியும். அது என்ன அப்படின்னா சொல்றாங்க 666. அது நமக்கு ஒரு முத்திரையா என்ன செய்வாங்க, அதுவும் கொடுப்பாங்க. இந்த நம்பரும் இருக்கும், அதுவும் இருக்கும். அப்ப அன்றைக்கு நம்ம ஆண்டவருக்காக வாழும் பொழுது அதிகமான உபத்திரவங்கள், பாடுகள், அடிகள், இப்படி நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவருடைய வெளியரங்கமான வருகை வரைக்கும் இந்த பாடுகளை நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இப்போ அதனால அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளப்படலாம். உபத்திரவ காலத்துல நம்ம ஏன் இருக்கணும், ஏன் அந்த உபத்திரவத்தை அனுபவிக்கணும்? சரி, அப்ப நம்ம அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். இப்ப விசுவாசிகளா இருக்கிற நம்ம கூட நம்மளை அப்படி ஒரு கேள்வி நம்மளையே கேட்டுக்கிடலாம். நான் தேவனுக்கு பிரியமா வாழ்றேனா? என்னுடைய பேச்சு தேவனுக்கு பிரியமா இருக்கா? என்னுடைய பார்வை தேவனுக்கு பிரியமா இருக்கா? என்னுடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி வாழ்ந்தால்தான் அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
நம்ம விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தா நம்ம நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். ஒருவேளை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி நானும் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி நானும் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அது பகல் கனவா கூட மாறி போகும். ஏன் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 12:14 வாசங்க. 12:14 வாசி. அப்ப நீங்க அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாயும் வாழணும். அப்ப அதனாலதான் ஏனோக்கு என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. காணாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இங்கே எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம், நான் ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவருடைய ரகசிய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், மூணாவது பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா, பரிசுத்தம் அப்படின்னா பிரித்தெடுக்கப்படுதல். பிரித்தெடுக்கப்படுதல் அப்ப ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அது வாழல அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அவரை தரிசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தத்துல பயங்கரமானவர். அப்ப நம்ம அவரை தரிசிக்கணும் அப்படின்னா நாமும் பரிசுத்தமா இருக்கணும். அதான் அவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்களுடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ அதனால பரிசுத்தம் அப்படிங்கிறது அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, விசுவாசிகளாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 99% அவங்களுக்கு அவங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒன்றும் வெளியே எங்கேயே வாழலை. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்தான் பிரித்தெடுக்கப்படுதல். சரியா? அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க எப்படி வாழ்கிறாங்க, நாம் எப்படி வாழ்கிறோம், இது ரொம்ப நமக்கு முக்கியம் இல்லையா? அப்போ நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்ந்தால் அவரை நாம் என்ன செய்யலாம், தரிசிக்கலாம். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க, யாக்கோபு 2:26 வாசிங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்றாங்க, நம்முடைய இந்த விசுவாசம் கிரியைகள் இருக்கணும், கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்தணும். அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கு. அவருடைய மூச்சு போயிடுச்சுன்னா அவருடைய அது ஒரு சரீரம் தான், அது செத்து போனதுதான். ஏன்னா அவருக்குள்ள இருந்த ஆவி என்ன செஞ்சிச்சு, போயிடுச்சு இல்லையா? அப்ப அதே மாதிரி கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் விசுவாசி, தேவனுடைய பிள்ளை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அதை காண்பிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகள் அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய விசுவாசம் செத்து போன ஒரு விசுவாசம் தான். செத்து போன விசுவாசம் இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். கிரியைகளின் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய விசுவாசம் செத்து போடும். இப்போ அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லையா? ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். தேவனுக்கு பிரியமாக வாழணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நிலைமையிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நீங்கள் சபையில் சாட்சி சொல்லலாம், சாட்சி சொல்லிட்டேன் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்கலாம், நாங்களும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியப்படணும் அப்படின்னு சொல்லலாம், ஐக்கியப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழலை அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்படுவீங்க. சரியா? அதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கூட ஆண்டவருக்கு பிரியமாக என்ன செய்யலாம்? வாழலாம். ரெண்டாவது மூணாவது நம்ம பரிசுத்தமாக வாழணும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயிட்டதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வித்தியாசமான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, செயல்பாடுகள் மூலமாக அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவில் நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் நாங்கள் உடைய சமூகத்தில் கூடி வரும்படியான சிலாக்கியத்தை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து பாடினோம், அருமையான பாடல்களை பாட உதவி செய்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வாசித்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று பார்த்தோம். இந்த மன்னிப்பு எவ்வளோ ஒரு அவசியம் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்படணும், விடுவிக்கப்படணும் அப்படின்னா எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும். அதுக்கு வழி நீங்கள் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அதனால் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு, அவர்களுமே ஏற்றுக்கொள்ளும்படியான சிலாக்கியத்தை தாங்க. ஏற்றுக்கொண்டு அவர்கள் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். தன்னுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் மூலமாக அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவ்விதமாய் செயல்பட உதவி செய்யுங்க. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியான கிருபை தாங்க. ஏனோக்கு போல நாங்கள் உம்மோடு கூட ஆண்டவரே வாழக்கூடிய, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் விரும்புகிற இந்த பரிசுத்தம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய மாறாத கிருபையும் கேட்ட வசனமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி காத்து கொள்ளட்டும். விசேஷமாக வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் நடக்கிற சுவிசேஷ கூட்டத்தையும் நீங்களே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அந்த பகுதியில் இருக்கிற அநேகர் வந்து உடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.